மேடம் நீங்கள் நிறைய பேர் நாங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நிறைய பேர் யூடியூபர்ஸும் எவ்வளோ ரிவ்யூ போட்டிருக்காங்க. எதில் பார்த்தாலுமே தளபதி அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க, சரிங்களா? அவர் நின்று ஜெயிப்பார், அதை இவங்க பார்க்க தான் போகிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களில் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் தளபதி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நட்சத்திர பேச்சாளர்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, ஆபாச பேச்சாளர்னு எடுக்கலை. எங்களை எடுக்க மாட்டோம். அவர்கிட்ட நல்லா சொல்லிவிடுங்க. தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஐயா அவர்களுக்கு அந்த ஐயான்னு கொடுக்கறது கூட இன்றைக்கி தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கி அவர் சராசரியான மனுஷன்தான். அந்த ஐயான்னு கொடுக்கறது அவரோட வயசுக்கான மரியாதையை கொடுக்குறோம் நாங்கள். எங்களுக்கு அப்படி சொல்லலை. நீங்கள் இழிவாக பேசுங்க அப்படின்றது இல்லை. அவர் யார் அவரை அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் இன்றைக்கி அவர் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும் சோழிங்கநல்லூர் தொகுதி பெரிய தொகுதி. இன்றைக்கி இத்தனை பேர் நிற்கிறல, அவரை இங்கே மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது ஒரே ஒன்று தான், நீதித்துறையும் காவல்துறையும் மட்டும்தான் நம்பி இங்கே வந்திருக்கோம். காவல்துறை உண்மையிலேயே தன் சட்டத்தை உண்மையாக செயல்படுத்துறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா இதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும். நாளைக்கு மதிப்பு தான் மேடம், நீங்களே சொல்கிறீங்க, மதிப்பு தான். பெண்கள் தான் மாபெரும். எங்களுக்கு பின்னாடி தாங்க எங்கள் தலைவர் இருக்காங்க. தலைவரை முன்னாடி எங்களை தான் முன்னாடி வச்சுருக்காங்க. தலைவர் எங்களுக்கு பின்னாடி தான், புரியுதுங்களா? எங்களுக்கு பின்னாடி தான். அதான் மாபெரும் சக்தின்னு சொல்லிட்டேனே, மாபெரும் சக்தி தான். பெண்களோட சக்தி மட்டும்தான் தாவேக்காலருக்கு, வேறு எதுவுமே இல்லை. எங்களை வச்சு தான். அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒருத்தர் யாரோ ஒரு தீய சக்தி தூண்டுதலின் பேரால் பேசிடுச்சு, சரிங்களா? அவங்க பேசுனதுக்காக நேற்று நைட்டு 11 மணி 10 மணின்னு பார்க்காம எவ்வளோ ஒரு கட்சியோட தலைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அப்போ எங்களுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் எவ்வளோ மதிக்கிறாங்க எங்கள் அண்ணா. நான் இங்கே தலைவர் இல்லைங்க, எங்களுக்கு அவர் எங்கள் அண்ணன். முதல்ல எங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் மாமன். அவரோட பேச்சல இன்றைக்கி எங்களுக்கு மற்றவங்க மாதிரி ஒரு 500 ரூபாய் சாப்பாடு கொடுங்க, ஒரு குவார்ட்டர் சரக்கு கொடுங்க அப்படின்னு வர கூட்டம் நாங்கள் கிடையாது. எங்கள் அண்ணன் ஒரே ஒரு மெசேஜ், எங்கள் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் அவருக்கு ஒரு மெசேஜ் தான். இப்படி தட்டி விட்டாருன்னா போதும், மொத்த பெண்கள் கூட்டமும் இங்கே நிற்கும். இன்றைக்கின்னு கிடையாதுங்க, இதோட முடிஞ்சு போயிடுறதில்ல. இன்றைக்கி காவல்துறை அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்லாமல் இங்கேருந்து நாங்கள் யாரும் போகிறதில்ல. பெட்டிஷன் அங்கே வழக்கறிஞர் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனின் பேரில் நான் கரெக்டான விசாரணையை நடத்தின மாதிரி அன்போடு அவரை கேட்டுக்கிறேன் நான், சரிங்களா?